வணக்கம். விஜயகாந்த் சார் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டா பிடிக்குமா, ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட் போட்டா பிடிக்குமா? ஓ, என்ன கேள்வி! விஜயகாந்தே எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா? ஆனா கேப்டன் அவர்களை, புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சாரை நான் சில சில அவர்னு இல்லை, பொதுவா ஒரு நடிகரை ஒரு படத்துல நான் பார்க்கும்போது அட கரெக்டா இருக்கு இது அப்படின்ட்டுலாம் நான் நினைப்பேன். அந்த வகையில பூந்தோட்ட காவல்காரன் அப்படிங்கிற திரைப்படத்துல விஜயகாந்த் ராதிகா அட்டகாசமான ஜோடியா நடித்த முக்கியமான படம் அது. அதுல ஓல்டு கெட்டப் வேற விஜயகாந்த் சார் பண்ணியிருப்பாரு. அந்த ஓல்டு கெட்டப்பை பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஞான ஒளி திரைப்படத்துல சிவாஜி சார் போட்டிருக்கிற மாதிரியான கெட்டப்பாவே அது இருக்கும். ஆண்டனி அப்படிங்கிற கதாபாத்திரத்துலதான், அந்தோனிங்கிற கதாபாத்திரத்துலதான் விஜயகாந்த் சார் நடிச்சிருப்பாரு. அதனுடைய பிளாஷ்பேக் காட்சியில விஜயகாந்த் இளைஞராக இருந்து திருமணம் செய்து கொள்கிற அந்த தருணத்துல விஜயகாந்த் சாரை பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். விஜயகாந்த் சார் ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பாரு, வேஷ்டி கட்டியிருப்பாரு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் என்னுடைய அந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்துல நான் வேஷ்டி கட்ட ஆரம்பிச்ச சமயத்துலலாம் நடக்கும் போதே எனக்கு விஜயகாந்தனுடைய நடை எனக்கு அப்படியே மாறிடும் என்னுடைய நடையில. அந்த அளவுக்கு வேஷ்டியில எனக்கு தமிழ் சினிமாவில் சிவாஜி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேஷ்டி கட்டினாக்க. அதே போல எனக்கு பாக்யராஜ் சாரை ரொம்ப பிடிக்கும். அதே போல விஜயகாந்த் சார் அவர்கள் வேஷ்டி கட்டிட்டு நடிச்சாக்க ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில அந்த பாட்டுல வேஷ்டியோட ராதிகாவோட அவர் அந்த பாடுகிற அந்த பாடல் எனக்கு என் மனசுல ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த திரையரங்குல திருச்சியில ரம்பா தேட்டர்ல அந்த படத்தை நான் 4 தடவை 5 தடவை பார்த்தவன். அதுக்கப்புறம் நான் வேலை செய்யற தேட்டர்லயே தினசரி 3 காட்சிகள்னு ஓடிட்டு இருந்த சமயத்துல ஒவ்வொரு காட்சியிலையும் படத்தை ஃபுல்லா பார்த்தேன். முக்கியமா இந்தந்த பாட்டுக்கெல்லாம் ஓடி போய் பார்ப்பேன். அதுல பாழாமல் பார்த்த நெஞ்சம் ஜம் 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 அப்படின்னு ஒரு பாட்டு விஜயகாந்த் சார் கிடையாது. ஆனா இந்த பாட்டினுடைய மேஜிக், இளையராஜா சார் செய்த மேஜிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப வாழ்வெல்லாம் பாட்டுல சொல்லக்கூடிய பாட்டு அந்த பாட்டு இல்ல. வானலெல்லாம் நாம மனசுக்குள்ளார அப்படியே பொத்தி வச்சிருக்கிற அந்த பாட்டு, அந்த பாட்டு தான். சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா. இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் என் மனசு என்னமோ ஒரு தாய்மை நிலையில ததும்பி இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வே எனக்குள்ளார. இப்ப இல்லை, இந்த வயசுலன்ட்டு நான் சொல்லல, அப்பவே இந்த படம் பார்க்குகின்ற என்னுடைய 20-22 வயசுலயே எனக்கு அப்படியான ஒரு எண்ணங்கள் தான் மேலோங்கியே இருக்கும். அந்த மியூசிக்கா இருக்கட்டும், அந்த பாடல் வரிகளா இருக்கட்டும், இந்த ஜேசுதாசனுடைய குரலா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு ஒரு மாதிரியா ஆக்கி விட்டுரும். முக்கியமா இந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் கவிஞர், பாடலாசிரியர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர், பாடகர், இயக்குனர் கங்கைமரன் சார். கங்கைமரன் சார் எழுதின எத்தனையோ பாடல்கள், அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல்கள்னு ஒரு பெரிய பட்டியல் போடலாம். அதுல இந்த பாட்டையும் கண்டிப்பா நான் குறிப்பிடுவேன். எல்லாருக்கும் பிடித்த பாடல் இது. அந்த பாட்டை பாடியிருக்கிற விதம் அவ்வளவு அழகா இருக்கும். அந்த பாட்டுல பாத்தீங்கன்னாக்க, சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிற வேணியில் என் மனம் பித்தாச்சு என் பொன்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சேலாடும் கண்ணில் பாலூரும் நேரம், செவ்வானம் எங்கும் பொன் தூவும் கோலம். வரிகள் பாருங்களேன். தன்னுடைய மனைவி கர்ப்பமா இருக்கா, மாசமா இருக்கா, அப்ப அந்த பாட்டு சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிற மேனியில் என் மனம் பித்தாச்சு என் பொன்னம்மா, சேலாடும் கண்ணில் பாலூரும் நேரம், செவ்வானம் எங்கும் பொன் தூவும் கோலம். பெண்ணென்னும் வீட்டில் நீ செய்த யாகம், கண்மூடி பார்த்தேன் எங்கும் இன்பம். ஒரு பெண், அவதான குடும்பத்தினுடைய தலைவி. பெண்ணென்னும் வீட்டில் நீ செய்த யாகம், கண்மூடி பார்த்தேன் எங்கும் இன்பம். அந்த பெண்ணே ஒரு வீடு. அந்த பெண்ணுடைய வீட்டுல அவள் செய்திருக்கிற ஒரு யாகம், அந்த யாகத்தினுடைய பலன் அந்த வயிற்றுல சுமக்கிற அந்த கரு, சிசு, குழந்தை.
அன்பென்னும் ஆற்றில் நீராடும் நேரம் அங்கங்கள் யாவும் இன்னும் என்னும் அந்த இன்னும் என்னும் அதெல்லாம் அந்த டியூனுக்கு தகுந்தது போல அந்த இம்படி வர மாதிரியே எழுத்து வர மாதிரியே எழுதுற வித்தை கவியரசு கண்ணதாசன் போல கங்கை அமரன் சாருக்கு ரொம்ப அழகா இது வாய்க்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் இப்படிலாம் எழுத முடியும். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்த பக்கத்தில் இன்பத்தை வர்ணிக்கும் என் உள்ளம் சொர்க்கத்தில் இந்த மெட்டு மெல்லிய நூலிடை வாடியதே மன்மத காவியம் மூடியதே. அடுத்த வரி கங்கை அமரன் எழுதுறாரு பாருங்க. அள்ளியும் கிள்ளியும் ஆயிரம் ஆசைகள் அன்பெனும் கீர்த்தனை பாடியதே சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா. நான் ரொம்ப நெகிழ்ந்து போய் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி கேட்ட பாடல்கள் என்னுடைய அந்த 30 வருடங்களுக்கு முன்னாடி 87 நான் சினிமா தியேட்டர்ல வேலை பார்த்த சமயத்துலலாம் மறக்கவே முடியாத அது அப்படியான ஒரு பாட்டு வரிகள். எல்லா வரிகளுமே அப்படித்தான் இருக்கும். கங்கை அமரன் சாரை நாம சரியாவோ புரிஞ்சிக்கல, கொண்டாடவே இல்லை. கங்கை அமரன் சார் எழுதின பாட்டா இது அப்படின்னு நான் சொல்லனாக்க ஒவ்வொருத்தரும் இந்த பாட்டு கங்கை அமரன் சாரா, இந்த பாட்டு கங்கை அமரன் சாரா அப்படிங்கிறது தான். ஏற்கனவே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கேப்டனுடைய அந்த பாட்டு, கேப்டன் தேமுதிக கட்சியில ஒரு விழா நடத்துறாங்கனால கண்டிப்பா அங்க நீ பொட்டு வச்ச தங்க கோடும் அப்படிங்கிற பாட்டு கண்டிப்பா வரும் இல்லையா. அந்த பாட்டு கங்கை அமரன் சார் எழுதணும். சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, இந்த பாட்டும் விஜயகாந்த் சாருக்கு கங்கை அமரன் சார் எழுதினது. இது மாதிரி விஜயகாந்த் அவர்களுக்கு கங்கை அமரன் சார் எழுதினதை வச்சுக்கிட்டு ஒரு தனித்தனி எபிசோடே டெய்லி நான் பேசிட்டு இருக்கலாம். அவ்வளவு பாடல்கள் இருக்கு. எத்தனையோ பாடல்கள் நல்ல நல்ல பாடல்களா கொடுத்தவர் தான். ஏன் கங்கை அமரன் சாருடைய முதல் பாடலே ஜானகி அம்மாவுக்கு விருது கொடுத்த பாட்டு. அதுதான் 16 வயது நிலை படத்துல செந்தூர பூவே செந்தூர பூவே சில்லென்ற காற்றே. இந்த பாட்டை கேளுங்க, ஜேசாஸ் குரலெல்லாம் கேட்டு பாருங்க, வரிகள் எல்லாம் கேட்டு பாருங்க. முடிஞ்சா அந்த வீடியோவை கேப்டனை கொஞ்சம் ரசிங்க. அந்த கேப்டன் அவர்கள் அவ்வளவு அழகா பிரமாதையா தலைவர் அப்படின்னு சொல்ற மாதிரி கேப்டன் அங்க ஜம்முன்னு இருப்பார் அந்த பாட்டுல. ராதிகாவும் மங்களகரமா அந்த தாய்மை உணர்வு முகத்திலையும் கண்கள்லையும் பூத்து குலுங்குற வகையில அந்த நிறைமாத கர்ப்பிணியா அவங்க இருக்கிறதா இருக்கட்டும், விஜயகாந்தனுடைய நடிப்பா இருக்கட்டும், அள்ளிட்டு போயிடும் நம்ம மனசு. அப்படியே கொள்ளை கொண்டுருச்சுடா மனசன்னு சொல்லுவோம்ல. கங்கை அமரன் சாருடைய இந்த ஒவ்வொரு வரிகளும் நம்ம கொள்ளை கொண்டு நம்மளை கொள்ளையடிச்சிடுவார் கங்கை அமரன் சார். கொள்ளைக்காரன் தான் கங்கை அமரன் சார். வணக்கம்.